இந்திய தமிழை ஒப்பிடும்போது இலங்கை தமிழ் தனித்துவமானது இல்லையா? அங்கெல்லாம் கடைகளுக்கு வைக்கப்பட்டிருக்கிற பெயர்களில் கூட அந்த தனித்துவம் தெரியுது. சில கடைகளையும் போர்டுகளையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வார்த்தைகளில் நம்ம டா டீ போடுற இடத்துல அவங்க ரா ரி அப்படின்னு போட்டுடுறாங்க. ஸ்ரீரங்கம் அப்படின்ற வார்த்தையில் ஸ்ரீ எப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். அப்புறம் டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இங்கே ரெக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. டெக்ஸ்டைல். இங்கே பாருங்கள், சிட்டி பேக் ஹவுஸ் அப்படின்றத சிற்றி வெதுப்பகம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. சிட்டி அப்படின்றது தான் சிற்றி அப்படின்னு பொறிச்சிருக்காங்க. அப்புறம் யாழ்ப்பாணத்தில் என்னை ஆச்சரியப்படுத்தின ஒரு காட்சி இது பாருங்கள். இது சாக்கடை நீர். இந்த கழிவு நீரில் நிறைய மீன்களும் மீன் குஞ்சுகளும் வாழுதுங்க. இலங்கை வடக்கு மாகாண பேருந்து நிலையங்களில் இந்த மாதிரி தமிழ் கலாச்சாரத்தையும் வரலாறையும் மையப்படுத்தி ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. இலங்கை கிழக்கு மாகாணத்தில் முஸ்லீம் சமுதாயத்தினர் அதிகமாக இருக்கிற பகுதியில் இருக்கிற ஹோட்டலில் இருக்கிற விலை பட்டியல் இது. இந்த ஹோட்டலோட ஓனரும் ஒரு இஸ்லாமியர் தான். இலங்கை தமிழர் பகுதியை பொறுத்த வரைக்கும் சில ஹோட்டல்களில் மாட்டிறைச்சியும் விற்கப்படுது. முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், அப்புறம் சில சமுதாயத்தினர் மாட்டிறைச்சி சாப்பிட்றாங்க. புத்த மதத்தை சேர்ந்த சிங்களர்களில் கூட பரவலாக மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க. அதே நேரத்தில் சிங்களர்களில் பெரும்பாலான மக்கள் பன்றிக்கறி சாப்பிட்றாங்க. என்னென்ன சாப்பாடுகள் இருக்குது, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் இலங்கை தமிழ் வழக்கில் எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் கவனிங்களேன். பிரியாணி வந்து புரியாணி, புரியாணி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். பட்ரீஸ், ருசியம், மிதிவெடின்னு எல்லாம் உணவு வகை இருக்குது பாருங்களேன். இந்தியாவில் நம்ம காய்கறி அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே அழகாக மரக்கறி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹோட்டலில் குடிநீரை வந்து குழாயில் பிடிச்சி குடிக்கிறாங்க. இங்கே இருக்கிற இன்னும் சில ஹோட்டல்களை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இலங்கையில் இப்படியும் திறந்தவெளி ஹோட்டல்கள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ஹோட்டல் வந்து கிளிநொச்சியில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இவங்க வந்து போரால் பாதிக்கப்பட்ட குடும்பம். போரில் தன்னோட 2 கைகளையும் 2 கண்களையும் இழந்த மனைவிக்கு கண்களாகவும் கைகளாகவும் இருக்கிற கணவர் இவர். மனசை நெகிழ வைக்கிற காட்சி இது. ஹோட்டல்காரங்க இவங்களுக்கு ஏற்ற மாதிரியே பாடல்களை பொருத்தமாக போடுறாங்க பாருங்கள். இலங்கையில் சிங்கள மக்கள் நடத்துகிற ஹோட்டல்களெல்லாம் நாம் சாப்பிட உட்காந்தா தின்பண்டங்களை நிறைய எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. நாம் தேவையான அளவுக்கு சாப்பிட்டுட்டு மீதியை அங்கேயே வச்சுட்டு போயிடலாம். அதை சுத்தமாக பத்திரமா எடுத்து வச்சுருந்து அடுத்தவங்களுக்கு தருவாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தோம் இல்லையா. இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறதும் சிங்களர்களோட ஹோட்டல் தான்.
இங்கே பாருங்கள், வடையெல்லாம் அப்படியே தட்டில் மீத்தி வச்சுட்டு போகிறாங்களா. இந்த வடையை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சு அடுத்து வரவங்களுக்கு தருவாங்க. அடுத்து வரவங்க மீதி வச்சுட்டு போகிறத அதுக்கு அடுத்து வரவங்களுக்கு தருவாங்க. உணவு வீணாக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல நடைமுறை. இலங்கையில் ஜாங்கிரி டேஸ்ட்டாக இருக்குது, கலரும் வித்தியாசமாக இருக்குது. இலங்கையில் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு இஸ்லாமியருக்கு சொந்தமான ஹாஸ்பிட்டல். எல்ஜிபிடி கம்யூனிட்டி இலங்கையில் கூட இருக்குது. இந்த பேட்டியை நான் யாழ்ப்பாணத்தில் எடுத்தேன். உங்களோட பெயர் என்ன செய்கிறீங்க? சொல்லுங்கள். சார், என் பேர் ஏஞ்சல் குயின்ஸ். நான் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன். என்ன செய்கிறீங்க? சமூகம் சார்ந்த உரிமைகள் சார்ந்து, குறிப்பாக எல்ஜிபிடி சமூகங்கள் சார்ந்து வேலை. ஓ, அந்த இங்கேயும் இருக்கா அந்த சமூகம்? இங்கேயும் இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, வாங்க. சரி சரி. எப்படி இருக்குது இங்கே? புரிஞ்சுக்கிறாங்களா மக்கள்? புரிஞ்சுக்கிறாங்களா? சாதாரணமாக இங்கே இந்தியா போல் இல்லை, அதிகமான ஆக்கள் இல்லை. நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்களே கண்டிருக்க மாட்டீங்க. ஸோ குறிப்பாக இப்போ தான் அவங்க வெளியில் அவங்க சார்ந்த உரிமைகள் அல்லது அவங்க சார்ந்த வாய்ஸ் கேட்கப்படுது. அவங்க வெளியில் வரைக்கில் தான் சமூகத்துக்கு தெரியுது. ஆனால் ஒரு சமூகத்துக்கு இவங்க சார்ந்த எந்த புரிதலும் இல்லை. சந்தோஷம். படிக்க முடியுதா எல்லாரும்? படிக்கிறது, வேலைக்கு போகிறதெல்லாம் மற்றவங்க மாதிரி பண்ண முடியுதா அவங்களால? இங்கே ஏதாவது சிக்கல் இருக்கா? படிப்பு, வேலைகள் ஃப்ரெண்டு. ஓகே ஓகே, அதெல்லாமே இங்கே புரியுது. படிப்பு, வேலைகள் அவங்களுக்கு சொல்லாமல் படிக்கலாம். ஏன் சொன்னால் கஷ்டம்தான். மட்டக்களப்பில் ரோடோரம் கடைகள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன். இலங்கையில் கூட ராமகிருஷ்ணா மிஷன் இருக்குது. இந்திய மாதிரியே அங்கேயும் கல்வியிலையும் ஆன்மீகத்திலையும் சேவை செய்கிறாங்க. மட்டக்களப்பில் இருக்கிற ஒரு கல்வி நிறுவனத்தில் ஆரம்ப பள்ளியில் சேர்ந்த மாணவர்களை வரவேற்கிற நிகழ்ச்சி நடந்தது. அது எப்படி நடக்குதுன்னு பாருங்களேன். இந்த பாடசாலையில் தரம் 1 நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்கள் கதாநாயகர்களை, அந்த கதாநாயகர்களை மாலையிட்டு ஒரு வில்லன் போல் இல்லாமல் ஒரு தோழனாக அழைத்து வந்த 2ஆம் ஆண்டு கல்வித்துறை என்னோடு உரிமையாக பேசிய ஒருவர். அடுத்ததாக தர்ஷன் அண்ணா எப்பொழுதும் என்னோடு கூடடிப்பவர். விருந்தினர்களாக கௌரவதிகளாக வந்திருக்கின்ற எங்கள் சபீஷர் சார், லோரன்ஸ் சார், அவரோட நான் நேரடியாக படிக்கல. போட்டியாக இருக்கட்டும், நாடக போட்டியாக இருக்கட்டும், லோரன்ஸ் சார் எங்களை வழிநடத்தாமல் அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததில்லை. அவர் வந்தது 96ஆம் ஆண்டு ஒரு விஷயத்தில் புதுமைகளை புகுத்தி நடந்து கொண்டு. இலங்கை தமிழர் பகுதியில் புகையிலை பயிரிடுறதையும் பார்க்க முடியுது. இது கிழக்கு மாகாணம். கிழக்கு மாகாணத்தில் கரும்பும் நெல்லும் அதிக அளவில் பயிரிடுறாங்க. இலங்கையில் பெருசாக மாமரங்களையே பார்க்க முடியறதில்ல. இந்தியாவிலிருந்து தான் அங்கே மாம்பழம் போகும்னு நினைக்கிறேன். அங்கே விற்கப்படுற மாம்பழங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது எவ்வளோமா கிலோ? ஒரு பாக்கெட் எவ்வளோ? தமிழ் 500 ரூபாய். ஒரு டப்பா திராட்சை 500 ரூபாய் சொல்கிறாங்க. இலங்கையில் கடலோர பகுதிகளில் கருமையான அழகான பறவைகளை அதிகம் பார்க்க முடியுது. யாழ்ப்பாணத்தில் ஒரு கடையில் வேலை செய்கிற ஒரு அண்ணாவோட கண்கள் என்னோட கவனத்தை ஈர்த்துச்சு. வாய்க்கிட்ட வச்சு. உங்கள் பேர் என்னன்னா? என் பேர் பரமேஸ்வரன். எந்த ஊர் நீங்கள்? இங்கேவா? யாழ்ப்பாணம். சொந்தம் யாழ்ப்பாணம். ஓகே. என்ன வேலை செய்கிறீங்க? நான் ஐஸ்கிரீம் கடையில் 12 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். ஃபேமிலி ரன் பண்ண முடியுதா சம்பாதிச்சு? ரொம்ப கஷ்டம் தான். இல்லை, மனைவி என்ன பண்ணுறாங்க? அப்போ பசுமாடு, கோழி வச்சுக்குவாங்க. இலங்கையில் நிறைய பாக்கு தோட்டங்கள் இருக்குது. பாக்கு காய்கள்லேருந்து கொட்டைகளை இப்படி தான் வெட்டி எடுக்கிறாங்க. அந்த கொட்டைகளை அழகாக சீவுறாங்க பாருங்கள். வெத்தலை பாக்கோட புகையிலையை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற வழக்கத்தை இலங்கையில் சில இடங்களில் பார்க்க முடியுது.